சனீஸ்வர பகவான் எல்லாரும் காலபுருஷ தத்துவத்திற்படி அவர் கர்மாதிபதி லாபாதிபதினு தான் சொல்லிகிட்டு இருக்கா. ஜோதிட சாஸ்திரத்தில் இப்போ குருவுக்கு புத்திரக்காரகன்னு பேர், சுக்கிரனுக்கு களத்திரக்காரகன்னு பேர். ஆனால் சனீஸ்வரருக்கு களத்திர புத்திர சத்ருத்துவக்காரகன்னு பேர். நம்மளுடைய கணவனையோ மனைவியோ தீர்மானிக்கக்கூடிய அதிகாரம் சுக்கிரன்கிட்ட இருந்தாலும், குழந்தையை தீர்மானிக்கக்கூடிய அதிகாரம் குருவிட்ட இருந்தாலும், ஆனால் அந்த இறுதியில் அந்த ஃபைனலாக அதை சேங்ஷன் பண்ணுற அத்தாரிட்டி யார்கிட்ட இருக்குன்னா சனிகிட்ட தான் இருக்குது. ஏன்னு சொன்னால் அவன் கர்மாதிபதி. நாம் செய்யக்கூடிய கர்மாவிற்கு ஏற்றவாறு அவர்களுக்கு நல்லதொரு குழந்தையோ நல்லதொரு கணவனையோ நல்லதொரு மனைவியோ அடிக்கக்கூடிய அதிகாரம் சனி பகவான்கிட்ட இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய எதிரியை தீர்மானிக்கக்கூடிய அதிகாரம் சனிகிட்ட தான் இருக்குது. நீ கூட பிளாக் மேஜிக்கை பற்றி பேசுகிறா இல்லையா? இந்த பிளாக் மேஜிக் அப்படிங்கிறது பிளாக்னாலே கருப்பு, கருப்புன்னு சொன்னாலே சனி வந்துடுவார். புரியுதா? அப்போ சனி தான் இந்த எதிரிக்கு அதிபதி. இந்த பிளாக் மேஜிக்கே என்னது? எதிரி தானே, அதனால் எதிர்ப்புகள் தானே, ஏவல் பில்லி சோனியம்லாம் சொல்கிறோம் இல்லையா? அப்போ இந்த பிளாக் மேஜிக் அப்படிங்கிறதையும் சனியினுடைய ஆதிக்கம் இல்லாமல், சனியினுடைய சம்பந்தம் இல்லாமல் இந்த பிளாக் மேஜிக்கும் கிடையாது. எனவே இந்த பிளாக் மேஜிக் அப்படிங்கிறதில் யாராவது பீடிக்கப்பட்டிருந்தால் அவர்கள் சனிக்குரிய பரிகாரங்களை பண்ணிவிட்டால் அவர்கள் இந்த பிளாக் மேஜிக் என்று சொல்லக்கூடிய பிரச்சனையிலிருந்து விடுபடலாம். அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுடைய தீய சகவாசங்கள், கணவன் மனைவி நல்ல ஒரு உறவு இல்லாமல் இருந்தால் கூட அவளும் கூட சனிக்குரிய பரிகாரங்களை முறைப்படி அடியனிடம் தொடர்பு கொண்டால் அதற்குரிய பரிகாரங்களை, அது பிளாக் மேஜிக் பரிகாரமாக இருந்தாலும் சரி, அல்லது கணவன் மனைவி உறவுக்குள்ள சம்மந்தப்பட்ட பரிகாரங்களாக இருந்தாலும் சரி, அல்லது குழந்தைகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, அடியனை தொடர்பு கொண்டால் இந்த சனிக்குரிய பரிகாரங்களை செய்வித்து அவர்கள் வாழ்க்கையில் இந்த பிரச்சனையிலிருந்து விடுபடலாம்.